வணக்கம். இளைஞர் சங்கத்தினுடைய செயற்குழு கூட்டத்திற்கு பேச இருக்கிற நம்முடைய பாட்டாளி மக்கள் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், இளைஞர் சங்கத்தினுடைய புதிய தலைவர் கணேஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் செல்வகுமார், ஜெயராமன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டம் மிக மிக முக்கியமான ஒரு கூட்டம். ஏனென்றால் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு, ஒரு காலதாமதத்துக்கு பிறகு இப்போது நமக்கு ஒரு சிறந்த ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கட்சி இன்றைய நிலைமையில் ஒரு உத்வேகமாக செயல்படுவதற்கு, தீவிரமாக செயல்படுவதற்கு இளைஞர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கிறது. அத்தகைய நிலையில் இந்த கூட்டம் நடப்பது மிக முக்கியமானது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கட்சியை பத்தி ஒரு நிறைய சந்தேகங்கள், வதந்திகள் நிறைய உலகிட்டு இருக்கு. என்ன சொல்ல போனா இங்க வந்திருக்க கூட நிறைய மனசுல பல விதமான குழப்பங்கள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த கூட்டம் நடக்கிறது மிக முக்கியமானது. குறிப்பா சொல்லணும்னாக்கா இப்போ நம்முடைய இங்க இந்த கட்சி எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த கட்சின்னு சொல்றது இதுவரைக்கும் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னைக்கு நம்ம தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இதுவரைக்கும் இருந்த கட்சியோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, எந்த நிலைமை எப்படின்னு பாத்தீங்கன்னா, மருத்துவர் சின்னையா அவர்கள் இந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குன்னா அது தோல் ஆரஞ்சு பழம் கிடையாது, உள்ள இருக்க சொல்லதான் ஆரஞ்சு பழம். அந்த மாதிரி இந்த கட்சி அப்படின்னாலே அது சின்னையா தான். அப்படிதான் நம்ம கடந்த 20 வருஷங்களுக்கு மேல இயங்கிட்டு இருக்கிறோம். ஒரு பிராண்ட்னு சொல்லுவாங்க. பிராண்ட்னா ஒரு அடையாளம். நீங்க கொக்கோ கோலாங்கிறது ஒரு அடையாளம். அந்த லோகோ, அந்த பேர் தான் அது. இப்ப ஆப்பிள் ஐபோன் இருக்குன்னா இந்த ஐபோன் ஒரு அடையாளம். அந்த போனோட பேர் தான் அடையாளம். அந்த பேர் எடுத்துட்டீங்கன்னா அது கிடையாது. அதே மாதிரி கட்சி என்பது ஒரு கட்சி பேர் மட்டும் கிடையாது. அந்த கட்சியோட தலைவர், அந்த கட்சிக்கு குணாதிசயங்கள், அதெல்லாம் அந்த கட்சியோட அடையாளம். அப்படி பார்க்கும்போது கடந்த 20 வருஷங்களுக்கு மேலாக இந்த கட்சிக்கு எது அடையாளம்? நிச்சயமாக மருத்துவர் ஐயா அவர்கள் 1980 இந்த ஒரு சுயம்புவாக ஒரு கட்சியை உருவாக்கினாரு, வன்னிய சங்கத்தை உருவாக்கினாரு, மிகப்பெரிய சாதனை செய்தாரு. என்னைக்கும் மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய கடவுள், அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் அந்த கட்சி அடுத்த நிலைமை கொண்டு வந்ததுல மருத்துவர் சின்னையா அவர்கள் பங்கு மிக மிக முக்கியமாக இருக்குது. நீங்க நிறைய கட்சியில் இப்ப நீங்க யூபியில் இருக்கிற அகிலேஷ் யாதவ் பாத்தீங்கன்னா, அவங்க முலாயம் சிங் இருக்கும் போதே அவர் இன்னும் ஒரு தலைவர். முலாயம் சிங் ஒரு பிராண்ட்னா அவரோட பெரிய பிராண்டா அகிலேஷ் யாதவ் வந்தாரு. காங்கிரஸ் கட்சியில சோனியா காந்தி இருந்தாலும் ராகுல் காந்தி ஒரு முக்கியமான பிராண்டா இருக்காரு. அது மாதிரி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த 20 வருடங்களாக மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இணையாக, சில நேரங்கள் அதோட மேலாக மருத்துவர் சின்னையா, அன்புமணி அவர்கள் தான் இந்த கட்சியோட பிராண்டா இருந்துட்டு இருக்கிறார். இது மறுக்க முடியாத உண்மை. நீங்க மருத்துவர் சின்னையா அவர்களை, அன்புமணி ராமதாஸ் எடுத்துட்டீங்கன்னா அது கட்சியே கிடையாது. அது ஒரு எம்டி, ஒரு காலி பெருங்காயட்டப்ப மாதிரி ஆயிடும். அப்படிப்பட்ட தலைவரை, இத்தனை வருஷம் இந்த கட்சிக்கு உழைச்சவரை, இந்த கட்சியின் அடையாளமா இருக்கிறவரை சர்வ சாதாரணமா கட்சியை விட்டு நீக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அது நம்மளால தாங்க முடியாத ஒரு அறிவிப்பு. ஆனா அதே நிலைமையில இன்னும் பேர் அறிவிக்கப்படாத இந்த கட்சிக்கு, இந்த கட்சியில இல்லாதவரை கொண்டு அவர் இளைஞர் சங்கத்தோட தலைவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவர் இந்த கட்சிக்கு என்ன பண்ணாரு? எதுவுமே பண்ணல. ஒரே ஒரு முறை தேர்தல் நின்னாரு. அந்த தேர்தலில் கூட மருத்துவர் சின்னையா அவர்கள் அங்க போய் 3 மாசம் தங்கி உழைச்சாரு. அந்த தேர்தலுக்கு பிறகு அவர் எங்க போனார்னே தெரியல. ஒரு போராட்டம் கிடையாது, ஒரு கூட்டம் கிடையாது, ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறாரா, இல்ல இந்த மாதிரி மீட்டிங்ல பேசியிருக்கிறாரா? எதுலையுமே பேசாத ஒருத்தரை இத்தனை வருஷம் கொண்டு அவர் தான் அந்த பெயர் அறிவிக்கப்படாத கட்சிக்கு இளைஞர் சங்க தலைவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா அவரோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கணேஷ்குமார் எப்படிப்பட்டார்? இது மடுவையும் மலையும் ஒப்பிடுற மாதிரி. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சட்டமன்ற வரலாற்றில் மிகவும் இளம் வயது எம்எல்ஏ என்று அந்த காலத்தில் எம்எல்ஏ ஆனவர் நம்ம அறிவுச்செல்வன் அவர்களோடு சேர்ந்து தீவிரமாக இளைஞர் சங்க பணியாற்றியவர். ஏராளமான போராட்டங்களை கலந்துகிட்டு சிறை சென்றவர். அது மட்டும் இல்லாம இந்த தமிழ்நாட்டுக்கு அரசியல்வாதிகள்ல அதிக முறை ஐநா சபையில் பேசியவர் கணேஷ்குமார் தான். அந்த அளவுக்கு நம்ம ஒரு தலைவர் வச்சிருக்கோம். ஆனா அங்க கட்சியிலே இல்லாதவரை கொண்டு அந்த பெயர் அறிவிக்கப்படாத கட்சிக்கு தலைவர் சொல்றாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு ஒரு மோசமான, ஒரு கேவலமான நிலைமையில இருக்குது. இதை நம்ம கண்டுக்க கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னாக்கா நம்மளாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் இளைஞராக்கும். இந்த கட்சி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்சி. இந்த கட்சிக்கு இணையா இன்னொரு கட்சி இந்தியாவிலே கிடையாது. அப்படிப்பட்ட முக்கியமான கட்சி. ஏராளமான இடஒதுக்கீடுகள், நம்ம பேசுற அரசியல பேசுற இன்னொரு கட்சி தமிழ்நாட்டில் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறீங்க இந்த கட்சிக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னு. ஒண்ணுமே ஆகாது. இந்த கட்சி மேலதான் போகும். ஏன்னா இந்த கட்சி பேசுற அரசியல பேசுற இன்னொரு கட்சி இந்தியாவிலும் கிடையாது, தமிழ்நாட்டிலும் கிடையாது. இந்த கட்சி பிரதிநிதித்துவப்படுத்துற மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துற இன்னொரு கட்சி கிடையாது. அப்படிப்பட்ட கட்சியில நமக்கு ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் நம்ம சின்னையா அவர்கள் கிடைச்சிருக்காங்க.
சின்னையார்கள் பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, மருத்துவர் ஐயா அவர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து 2014 வந்து ஐயா வந்து ஒரு புக்கு போட்டாங்க, சாதனை மனிதர் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு 2/3/2014. அது மருத்துவர் ஐயா தான் வெளியிட்டாரு. இப்ப நீதியரசர் சந்துரு அவர்களும் ஐஏஎஸ் தேவசேகர் அவர்களும் அதை வந்து பெற்றுக்கிட்டாங்க. அந்த சாதனை மனிதர் அன்புமணி ராமதாஸ்ல நிறைய சாதனைகள் பட்டியலிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவில் 108 ஓடுனா தமிழ்நாடு இந்தியா முழுசும் பல்லாயிரக்கணக்கானவர்களை உயிரை இங்க காப்பாற்றினவருக்கு உட்கார்ந்துருக்கிறார். அந்த புகையில அந்த 108 மட்டும் இல்ல, இன்னைக்கு நாங்க வந்து சின்னையா அவர்கள் அமைச்சரா வரும்போது WHO சொல்லுச்சு உலகத்திலேயே அதிகமானவர்கள் புகையில இறக்க போற நாடு இந்தியான்னு சொல்லுச்சு. இன்னைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா சாவாங்கன்னு சொல்லுச்சு. ஆனா அதை தடுத்து நிறுத்துறது இந்த மருத்துவர் சின்னையா அவர்கள் தான். இவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு வருஷமும் 5000 லட்சம் இளைஞர்கள் இந்த இந்தியாவில் இன்னைக்கு இறந்திருப்பாங்க. அவ்வளவு பெரிய இறப்பா தடுத்திருக்கிறார். அது மாதிரி ஏராளமான சாதனைகள் செய்தவர் நம்ம சின்னையா அவர்கள். இது நம்ம லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம். நீங்க சித்த மருத்துவம் இவர் வர்ற வரைக்கும் இந்தியாவில் ஆயுர்வேத மருத்துவம் தான் மருத்துவம்னாங்க. ஆனா இவர் வந்த பிறகு இன்னைக்கு சித்த மருத்துவம் தான் பெரிய மருத்துவம்னு இங்க இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்க. நீங்க வந்து நம்முடைய பாரம்பரிய அறிவு எல்லாம் பறி போகுதுன்னு ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அதை ஒரே ஒரு ஆர்டர் போட்டு அதை தடை பண்ணாரு. தமிழ்நாடு முழுசு குட்காக்க நிறைய போட்டோ இருந்துச்சு, ஒரே ஒரு கையெழுத்துல மாத்தினாரு. அப்படி நிறைய சொல்லலாம். அத்தனை சாதனைகள் செய்தவர் சின்னையா அவர்கள். இவர் ஒரு சாதனை மனிதர் அப்படின்னு மருத்துவர் ஐயா அவர்கள் 2014 புத்தகம் எழுதி வெளியிட்டாங்க. அந்த அப்படிப்பட்ட சாதனைக்கு சொந்தக்காரர். அது மட்டும் இல்லாம 2018 வருங்கால தமிழகம் யாருக்கு அப்படிங்கிற புக்கை மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டாங்க. நம்ம சென்னையில் வெளியிட்டாங்க, அடையாறுல. அந்த புத்தகத்தையும் பாத்தீங்கன்னா மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு இணையான தலைவரே கிடையாது. தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்ற போறவர் மருத்துவர் சின்னையா தான் அப்படின்னு மருத்துவர் சுதாமன் என்பவர் எழுதின புத்தகத்தை ஐயா அவர்கள் வெளியிட்டாங்க. அப்ப ஐயா சொன்னா நம்ம செய்யறோம். வருங்கால தமிழகம் யாருக்கு அப்படின்னு ஐயா கேள்வி கேட்டு புத்தகம் வெளியிட்டாரு. வருங்கால தமிழகம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரே சொன்னாரு. அவர் சொன்னது அவர் விடலாம், நம்ம விட முடியாது. எனவே நம்மை பொறுத்த வரைக்கும் மருத்துவர் சின்னையா அவர்கள் இந்த கட்சியோட அடையாளம், இந்த கட்சியோட பிராண்டு, மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தினவர். இன்னைக்கு அவர் கருத்தை நம்ம வலுப்படுத்துறது நம்ம இருக்கிறோம். நம்ம பேசுற அரசியல் பேசுற இன்னொரு கட்சி கிடையாது. நமக்கு இருக்கிற மக்கள் பலம், இளைஞர் பலம் யாருக்குமே கிடையாது. இந்த இளைஞர் பலத்தை இந்த ஒரு பெரிய சக்தியை நம்ம பயன்படுத்திக்கணும். இங்க பேசும்போது நிறைய பேர் சொன்னாங்க, நம்ம பாலயோகி சொன்னாரு, ஜெயராமன் சொன்னாரு, எல்லாருமே வந்து ஒரு தொகுதி அளவுல, ஒரு கிராம அளவுல, பூத் அளவுல எப்படி நீங்க வெற்றியை கொண்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கெல்லாம் செயல்பட வேண்டிய, பாடுபட வேண்டிய தேவை இந்த அமைப்புக்கு இருக்கு. இந்த இளைஞர் சங்கம் என்பது ஒரு மிகப்பெரிய வலிமையாக, இன்னும் சொல்ல போனா பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு அசைக்க முடியாத ஒரு வலிமையாக இந்த அமைப்பு செயல்படணும். அதுக்கு முனைவர் அவர் வந்து முனைவர் டாக்டர் பட்டம் பெற்றவர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள் முன்னின்று அவர் தலைமையை ஏற்று நம்ம அனைவரும் செயல்பட வேண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.